குமார், அரசி எல்லாருமே வீட்ல இருக்காங்க. பாட்டியும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கிட்ட வந்து பேசுறாங்க. "இங்க பாரும்மா அரசி, நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. நீ வந்தோனே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? உன்ன நான் சின்ன வயசுல இருந்து கையில தூக்கி வளர்க்கல. ஆனா நீங்க வந்தோனே எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததும்மா" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "என்ன ஆத்தா, என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு குமாரோட அப்பாவுக்கு அப்படியே கோவமா வருது. "இஷ்டத்துக்கு பேசாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படி நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ள அரசியோட அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாருமே சேர்ந்து வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே அரசி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துன உடனே குமார், அரசி எல்லாருமே சேர்ந்து அப்படியே வெளியே வராங்க. வந்து நின்ன உடனே சொல்றாங்க, "இங்க வாம்மா அரசி, இங்க வா, இங்க வாப்பா, இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுறாரு. அப்படியே கிட்ட வராங்க. வந்த உடனே கேட்குறாரு, "என்னப்பா நடக்குது இங்க? இங்க என்னதான் நடக்குது சொல்லு. வீட்ல யார் யாரோ என்னென்னவோ சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? சொல்லு அரசி" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அரசி அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாருப்பா, நீயா தாலி கட்டிக்கிட்டியா? அப்ப அந்த குமார் உன்ன கல்யாணம் பண்ணலையா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, இதுக்கும் மேல ஒரு நிமிஷம் கூட நீ அந்த வீட்ல இருக்கவே கூடாது. இங்க பாருப்பா, உனக்காக நாங்க இருக்கோம். நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே இருக்காங்க. உனக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். நீ ஏன்பா அந்த வீட்ல போய் கஷ்டப்படணும்? இனிமே நீ அங்க இருக்கவே கூடாது" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "ஆமா, அப்படியே ரொம்ப அழகான பொண்ணு. உங்க மூஞ்சும், மொகரக்கட்டையும் நான் என்னவோ இவ வேணும் வேணும்னு அப்படி நினைக்கிற மாதிரி பேசுறீங்க" அப்படின்னு குமார் அப்படின்ட்டு கத்துறாரு. அத கேட்ட உடனே அப்படியே அரசியோட அண்ணனுக்கு கோவமா வருது. அங்கருந்து வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. "ஏய், என் பையன் மேல எதுக்குடா கைய வைக்கிற?" அப்படின்னு குமாரோட அப்பா அப்படியே கைய பிடிக்கிறாரு. "என் புள்ள மேல நீ ஏன்டா கைய வைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அப்படியே கைய பிடிக்கிறாரு. அப்படியே சேர்ந்து எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. "இங்க பாருங்க, யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாட்டி வந்து பேசுறாங்க. "இங்க பாருப்பா, என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நல்லா தான் பார்த்துக்கிற. ஒண்ணும் இல்ல. அரசி வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அவ கொஞ்ச நாள் இந்த இந்த வீட்ல இருந்துட்டாப்பா. ஊரெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. குமாரோட பொண்டாட்டி அரசின்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சம் பாருப்பா. நாமளே 2 பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வீட்டுக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. கூட்டிட்டு போகாதப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கா? என் பொண்ண நான் எவ்வளோ ஒரு இதுவா வளர்த்தேன். கடைசியில இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சுட்டு நான் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்களோட கௌரவத்த காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவ்ளோ கஷ்டத்த அரசி அனுபவிச்சிருக்கா. இதுக்கு மேல என் பொண்ணு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவே கூடாது. அவளுக்கு காலம் ஃபுல்லா கல்யாணம் ஆகலனா கூட பரவால்ல. ஆனா அவ என் வீட்டோடயே இருக்கட்டும். வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் அரசி. நம்ம போலாமா?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாருப்பா, நம்ம வீட்டுக்கு வரணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. இதுக்கு மேல உன் கழுத்துல எதுக்கு தாலி? அந்த தாலிய கழட்டிடு" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. தங்கமயில் எல்லாருமே, மீனா எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. "ஆம், சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துல இருக்க அந்த தாலிய அப்படியே கழட்டுறாங்க. கழட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த குமார் கையிலேயே குடுக்குறாங்க. குமாரும் அப்படியே வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து. "இங்க பாருப்பா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அரசிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படியே பாட்டி பயங்கரமா அழறாங்க. குமார வந்து அப்படியே அடிக்கிறாங்க. "பாத்தியாடா, பாத்தியா? நீ பண்ண தப்பால எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்குன்னு பாருடா. ம் எதுக்குடா, எதுக்குடா? நம்ம குடும்பம் தான்டா அவங்களும். எதுக்காகடா அவங்களுக்கு இவ்ளோ கெடுதல் நினைக்கிற? அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்க. அதனால அந்த பொண்ணு தானாவே தாலிய கட்டிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அசிங்கமா இருக்கு எனக்கு. நீலாம் மனுஷனே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே உள்ள போறாங்க. அப்படியே எல்லாருமே சேர்ந்து குமார திட்டுறாங்க. குமாரோட அம்மா எல்லாருமே திட்டுறாங்க. "என்னடா புள்ள நீ? உன்ன நல்லா தான்டா வளர்த்தேன். உன் புத்தி ஏன்டா இவ்வளோ மோசமா போயிட்டுருக்கு? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கத்த தேடி தர. பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி குடுத்துட்டப்பா போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போறாங்க. அப்படியே பயங்கரமா கோவம் வருது. அவங்க பெரியப்பாக்கு எல்லாருக்குமே யாருமே எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே உள்ள போறாங்க. அப்படியே அரசி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, "இரும்மா, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு கோமதி போய் சாப்பிட கொண்டு வந்து குடுக்குறாங்க. "அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா இது? இந்த குடும்பத்துக்காக இவ்ளோ பெரிய கஷ்டத்த தாங்கியிருக்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையேப்பா. நீ தான் தப்பு பண்ணிட்டன்னு நினச்சிட்டு நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசுறாரு. "சரி விடுங்க. இப்போதைக்கு அரசிய நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. "இங்க வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வராங்க. கோமதியும் வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு அரசி, உன்ன நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். எந்த காரணத்துக்கு கூட நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்துருச்சு. நீ நடந்துக்கிற முறை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு வேளை உனக்கு பிடிச்சுதான் நீ போயிட்டியோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "இங்க பாரு, நாங்களே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "இல்லம்மா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க அரசி.
அப்போ உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே செய், நாங்கள் எல்லாருமே உனக்கு துணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்டே இருக்கான். அதுக்குள்ளே மீனா வந்து பேசுகிறாங்க, தங்கமயில் வந்து பேசுகிறாங்க, எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கியிருக்க தெரியுமா? இங்கே பாரு உனக்கு விடுதலை கிடச்சிருச்சு, இனிமேல் நீ கவலையே படாத, உனக்கு என்ன தோணுதோ செய், நாங்கள் எல்லாருக்குமே உனக்கு உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ராஜி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க அரசி, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அங்கே எல்லார் கூடயும் நான் இருந்துட்டேன், பாட்டியெல்லாம் விட்டுட்டு வரேன், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? குமார் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாட்டி இங்கேருந்து போகாதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழையாக வர மாதிரி இருந்தது அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இங்கே பாரு பாட்டினா எகுத்த மாதிரி தான் இருக்காங்க, எப்போ வேணால் போய் பேசிக்கலாம், அதுக்காக அந்த கெட்டவன் குமார் கூட போய் வாழ முடியுமா என்ன அப்படின்னு அரசி ராஜி 2 பேருமே சொல்கிறாங்க. அப்படி கேட்டுட்ருக்காங்க. சரிப்பா நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு படுத்துட்ருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கோமதி உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ராஜி மீனா 2 பேருமே கேட்குறாங்க, என்ன அத்தை இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, அரசே திரும்பி வந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சந்தோஷம் இருக்குது, ஊரெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுது, இவளுக்கு இனிமேல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்கிறாங்க. அத்தை அதுவா உங்களுக்கு பிரச்சனை, இப்போதைக்கு நம்ம அரசி நம்மக்கிட்ட திரும்பி வந்துட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம் அத்தை, அதுக்கெலாம் ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி சரி, அந்த பாவி அந்த கேடு கட்டவன் எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி கடைசியில் என் பொண்ணை பலியாக்கிட்டான், என் பொண்ணை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த பாவி நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி விடுங்க அத்தை, சாப்பிடலாம் விடாதீங்க சரிங்களா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி 2 பேருமே சேர்ந்து கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பாண்டியனும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ கோமதி பாண்டியன் 2 பேருமே பேசிக்கிறாங்க. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்தது, இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் பார்த்து நானும் நம்பிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இனிமே கண்டிப்பாக அரசியை நல்லா பார்த்துக்கணும், எந்த சூழ்நிலையும் என் பொண்ணை விட்டு கொடுக்கவே மாட்டேன், என் பொண்ணுக்கு என்ன தோணுதோ சந்தோஷமாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. கோமதியும் சொல்கிறாங்க, நம்ம பொண்ணை நம்ம பார்த்துக்கலாங்க, நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இனிமேல் எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லை, எப்படிலாம் பண்ணியிருக்கான் அந்த எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான் என் பொண்ணை, என் கண் எதிர்க்கவே நான் பார்த்தேன், அடிக்க வருவான், எவ்வளவோ பண்ணான் தெரியுமா? அப்போலாம் நான் யோசித்தேன், ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சி நம்ம இப்போ எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு, கடைசியில் தாலியே கட்டாமல் அதுக்கான உரிமையெல்லாம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கான் அவன். அவனுக்கு இருக்குது, இன்னொரு வாட்டி அவன் மாட்டினா கை காலை உடச்சி போட்டுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஏங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடணுன்னு நினைக்கிறீங்க, இப்போ தான் பசங்களும் போட்டு அடிக்கிறாங்க, அங்கே ஒரே பிரச்சனைலாம் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட வந்துட்டால அது போதும், இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம், நம்ம பொண்ணை பார்த்துக்கினாலே போதும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கோமதி, இருந்தாலும் அரசி வந்து இதுலேருந்து வெளியே வரவே ரொம்ப டைம் எடுக்கும் தெரியுமா, பாவம் அரசி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி 2 பேருமே அரசியை பற்றியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அரசி பண்ணுறது எல்லாமே